மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த நம்ம ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த வீடியோ மூலமா எங்களோட கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது நல்ல வேளையில் நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் உன்னதமானவர், அவர் சிறந்த தேவனவர். அந்த பெரிய தேவனோடு கூட சேர்ந்து ஆராதிங்க. நம்ம ஒரு சில பாடல்களை கொஞ்ச நேரம் நம்ம நல்ல ஒரு வர்ஷிப், நல்ல ஒரு பிரசனத்தோடு உணர்ந்து நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி பக்தியோடு தேவனுடைய ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்து, அவருடைய பிரசனம் எப்பொழுது நமக்குள்ள வாசமா இருக்குது, அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் உண்மையான இருதயத்தோடு இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தினோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய மகிமையான பிரசனம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்கள் மேலே தேவ பிரசனம் அளவில்லாமல் இறங்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கிற எல்லா கண்களை மூடுவோம். கொஞ்சம் நேரம் நம்ம வாயில திறந்து கர்த்தரை உயர்த்த. ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய குமாரனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உம்முடைய வலது கரத்தினால் நீர் எல்லாவற்றையும் தாங்குகிறவராக இருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, உமக்கு நிகராய் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்களுடைய பாக்கியம். உம்மை ஆராதிப்பதற்காகவே நீர் அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை உயர்த்தி சொல்வதற்காகவே நீர் அழைத்திருக்கிறீர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர். இவ்வளவு மகத்துவம் உள்ள எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே. நீர் செய்கிற மகத்துவமான காரியங்களை சொல்லுவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால், ஆனாலும் நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால், நீர் எங்களுடைய பிள்ளையாய் மாற்றி என்னுடைய துதியை சொல்லி வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறபடியால், நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆராதிப்பது மாத்திரமல்ல அப்பா, நீர் மகத்துவர் என்பதை கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் சொல்வது மாத்திரமல்ல ஆண்டவரே. இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம், நீர் மகத்துவமானவர். உம்மை போல மகத்துவம் உள்ள தேவன், உம்மை போல பெரியவர் யாருமே இல்லை. Lord, you are so great. Thank you Jesus. Hallelujah. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, you deserve the glory, you deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift the holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, ஆவிக்குள் நிரப்பப்பட்டவர்களா உள்ளத்தில் ஆழத்தில் தேவனோ சொல்லுவோம். There is no one else like you, O Lord. Father God, we praise you with all our heart. Yes, Lord, we lift your name on high.
அப்பா. உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஓ அற்புதங்கள் செய்கின்றவர், உம்மை போல யாரும் இல்லப்பா. நீர் ஒருவரே உமக்கு நிகராய் இருக்கிறீர்கள். அந்த ஒரே காரணத்துக்காகவே நாங்கள் உம்மை ஒருவரே துதிக்கிற ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Yes, Lord, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் ஒருவரே பெரியவர், ஓ அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா. உம்மை ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற இந்த வேளையில் தெய்வீக பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்புவதா கட்டிடமாய் கெட்டிய சாலமோன் தேவாலயத்தில் உம்முடைய மகிமை பொருந்திய பிரசனம் சக்கினா மகிமையாய் இறங்கியது. ஆண்டவரே நாங்கள் சரீரமாகிய தேவாலயமாய் உம்மை துதிக்கிறபடியால் எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் எங்களை தொட்டு உம்முடைய மகிமையின் பிரசனத்தால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆராதிக்கிற வேளையில நீர் எங்களை நிரப்பும் என வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய பிரசனம் is flowing upon us, O Master. ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசனம் எங்கள் மேல் அதிகமாய் இறங்குவதற்காய் எங்களை முழுமையாய் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஒருவரே உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமைகளை நிரப்புவதற்காய் நீர் எங்களை பிரசனம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடுகிறதற்காய் எங்கள் ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஆண்டவரே உம்முடைய கரத்தால் எங்களை தொடுகிறதற்காய் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா,
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் மாற்றியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாடாடி. எங்கள் மாற்றியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் வாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் வாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஒரு விஷயம் கூடி சேர்த்து சொல்லுங்க. எங்கள் மாற்றியில்
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போகுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நீங்க இல்லாம நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உடைய பிரசனம் இல்லாமலால் ஒன்றுமே இல்லை. உடைய மகிமைகளை வழிநடத்தி செல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்திய அந்த மேகஸ்தம்பம், அந்த தெய்வ மகிமை, அதை பார்க்கிலும் விசேஷித்த மகிமையான ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளாய் தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்கள் நல்புத்தி சொல்லி ஆலோசனை கொடுத்து நீர் வழி நடத்துகிறதற்காக எங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் பணம் காசுடைய பொக்கிஷம் உள்ளவர்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிற ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உண்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, உண்மையான ஐஸ்வர்யத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். Thank you Jesus. ஆமாண்டவரே, Thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உமக்கே எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கே எல்லா துதிகளையும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மகிமை பொருந்தியவர் நீர், மாட்சிமை உள்ளவர் நீர், மகத்துவமானவர் நீர், சிறந்தவர் நீர், உயர்ந்தவர் நீர், அல்பாவும் மேகவுமாய், ஆதியும் அந்தமுமாய், முந்தினவரும் பிந்தினவருமாய், இதோ சதா காலங்களிலுமாய், காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்டவராய், என்றென்றைக்கும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. ஏதோ வார்த்தையினால் இல்லப்பா, இருதயத்தில் உணர்ந்து சொல்லுகிறோம், நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறீர். நீ செய்ய வேண்டிய காரியங்களை ஒருபோதும் செய்யாமல் இருப்பதில்லை. நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற நாளிகையில நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We bless your name Lord. You are great. You are great. நீர் பெரியவர் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நடத்தும்படி நான் வேண்டுகிறோம். Thank you Jesus. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் கரங்களில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸோ இன்னைக்கு செய்திக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, முக்கியமான ஒன்று. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு முக்கியமான ஒன்று. இதை சொன்ன உடனே வந்துட்டு இந்த இன்னைக்கு தலைப்பே வந்துட்டு ஒரு கேள்வி மாதிரி இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் மாதிரி. முக்கியமான ஒன்று அப்படின்ற உடனே என்னவா இருக்கும் அப்படின்ற அடுத்த சிந்தனை உடனே போகும். எது முக்கியமானதாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் லைஃப்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய பைக் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், வாலிப பசங்க சொல்லுவாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. ஆமாம், பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க ரொம்ப முக்கியங்க, எங்களுக்கு பிள்ளைங்க தாங்க எல்லாமே, பிள்ளைகளுக்காக தாங்க எல்லாமே செய்கிறோம், பிள்ளைங்க ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. நீங்கள் எது முக்கியம்னு சொல்கிறீங்க இன்றைக்கி? சில பேருக்கு வந்துட்டு பணம் தான் முக்கியம், பணமே பிரதானம், பணம் தான் எல்லாம், பணத்துக்காக எதையும் செய்வாங்க. ஸோ பணமே முக்கியம்பாங்க.
அந்த மாதிரி நிறைய பேர், சில பேருக்கு இந்த கல்ச்சர் வைஸில் பார்த்தா கலாச்சார ரீதியாக நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் முக்கியம். கேரளாக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது சம்பாதிச்சு சூப்பராக வீடு கட்டணும். வீடு கட்டுறது முக்கியம் முதல்ல. இந்த மாதிரி சில பேருக்கு வந்துட்டு நல்ல ஃபோன் வாங்குறது முக்கியம். அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் நாம் சாதித்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது? நம்ம அநேக நேரத்தில் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பலவிதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இல்லாட்டி சில பேர் வந்துட்டு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேருடைய பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையோட ப்ரைவசி, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவர்களுக்குள்ள அவர்களாகவே அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பலரும் பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. போதை பழக்கத்தில் இருக்கிறவன் போதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், பல காரியங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லாட்டி யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங், ஒரு செய்தி அப்படின்றனால ஸ்பிரிச்சுவாலிட்டினே யோசிப்போமே. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு எது ஆன்மீகம்னு தோணுதோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமாம், அது ஒரு மதத்தை சார்ந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எது முக்கியம்? வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆன் லைஃப்? ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வராது, கேரண்டியாக சொல்ல முடியும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் லைஃப் கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? முக்கியமான ஒன்று எந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா, அதுக்கு பதில் என்ன அப்படின்னா பொறுமை. ஆமென். பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்திலே மிகப்பெரிய ஞானி சாலமோன் ராஜா என்ன சொல்லியிருக்கார் பொறுமையை பற்றி? வாசிப்போம். பிரசங்கி 7வது அதிகாரம் வாசிக்கிறேன், கவனிங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கேட்டீங்களா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ ஏன் வந்துட்டு சாலமன் ராஜா இங்கே பெருமையும் பொறுமையும் கம்பேர் பண்ணி பேசுறார்? ப்ரைட் அண்ட் ஹம்பிள்னஸ், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இங்கே கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன் அப்படின்னா, பெருமை உள்ள சுவாபத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அநேக நேரங்களில் பொறுமையாக இருக்க முடியாது அவனால. எதுல பெருமை? இந்த வேலையை பத்தியா அவங்ககிட்ட சொல்லு, கடகடன்னு வேலையை செய்வான். அப்போ இந்த வேலையை கடகடன் செய்வான் அப்படின்னு 4 பேர் இவனை சொல்லும் பொழுதே அதுல ஒரு பெருமை. என்னை பத்தி இப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க, அப்ப வேகமா செய்யணும். அப்ப ஆனாலும் பொறுமையாவே இருக்க முடியாது. கவனிங்க, பொறுமை உள்ளவன் பெருமையா இருக்க மாட்டான், பெருமை உள்ளவன் பொறுமையா இருக்க மாட்டான். இங்கே இந்த சாலமன் ராஜா அதை சொல்றாரு, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ரொம்ப ப்ரைடு அப்படின்னா, ரொம்ப தலகணம் பிடிச்சவங்க அப்படின்னா அவனால் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா அவன்னு சொல்லி பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் பேரை அவன் நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்வான். இன்னைக்கு உலகத்திலே பொறுமை இல்லைங்க, எதுலையுமே பொறுமை இல்லை. மிஷின்னு சொல்லி என்னைக்கு பூமியில் ஒரு காரியத்தை மனுஷன் கண்டுபிடிச்சி எல்லாத்துலேயுமே வாட்ச்லேருந்து ஃபோன்லேருந்து பைக் கார்லேருந்து ஒர்க் ஸ்பாட்டில் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே மொத்த மிஷின் தானே. மிஷின்னு சொல்லி ஏன் வந்தது? மனிதனுடைய பொறுமைன்ற அந்த நிலையை அவன் இழந்தனால தான் இங்கே மிஷின்ற ஒரு காரியம் தேவைப்பட்டுச்சு. ஏன் மிஷின் எதுக்கு? இவனால் எதையுமே பொறுமையாக செய்ய முடியாது, எல்லாத்தையுமே வேகமாக செய்யணும், எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக செய்யணும், எல்லாத்தையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும். ஆமாம், அது வந்துட்டு வாழ்க்கை, பூமி, பொருட்கள், வேலை இது எல்லாத்தையும் தாண்டி சாப்பாடு வரைக்கும் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்னது, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பேரே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். பொறுமையாக சமைச்சு சாப்பிடலாம் டைம் கிடையாது. ஃபாஸ்ட்டாக செய்யணும், ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும், ஃபாஸ்ட்டாக செத்து போயிடணும். ஆமாம், என்னைக்கு மனுஷன் வாழ்க்கை ஃபாஸ்டாக ஆரம்பிச்சதோ, என்னைக்கு மனித வாழ்க்கையில் பொறுமை இல்லாமல் ஆக ஆரம்பிச்சதோ, அன்னிலிருந்து மனிதனுடைய ஆயுசு நாட்களும் கூட பொறுமையாய் நீடித்த ஆயுசு நாட்கள் இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. சாப்பாட்டில் பாருங்கள், இட்லி மாவு, தோசை மாவு வந்துட்டு அரிசியை வந்துட்டு ஊற வச்சு அதை கொண்டு போய் அரைச்சி அதை பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சுட்டு, அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. கடையில் போ, இன்ஸ்டன்ட் தோசை மாவு பாக்கெட்டு வாங்க, மிக்ஸ் பண்ணு, தோசையை ஊற்று, சாப்பிடு, போய்கிட்டே அவ்வளோதான். ஆமாம், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொடி அரைப்பாங்க வீட்டில். அந்த பொடிலாம் வந்துட்டு உட்காந்து வயசானவங்க உட்காந்து நிறைய காரியங்கள்லாம் அதில் போடுவாங்க. நீங்கள் நிறைய தெரில, நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அரைச்சி அந்த பொடி வந்து செய்வாங்க. பொடியில் எண்ணெய் ஊற்றி தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி அந்த பொடிலாம் இல்லை, ஆச்சி பொடி மசாலா வந்து டேரெக்டாகவே பொடி. ஆமாம், சாப்பாடு விஷயத்தில் கூட டீ பாருங்கள், இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி, எதுலையுமே பொறுமையே கிடையாது. டாக்டரை பார்க்க போட்டுமே
அவர் டாக்டர் 6 வருஷம் படித்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வேலை செஞ்சு, எந்த டாக்டரும் வந்துட்டு பொறுமையாக உட்காந்த இடத்துல மெதுவாக வேலையை செய்வோம், போ ஒரு பேஷண்ட்டை வரட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ வேகமாக முடியுமோ அதே நேரத்தில் எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அவ்வளோ தெளிவாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம போகிற இடத்துல வந்துட்டு நல்ல டாக்டராக வேணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக வேணும், ஆனால் க்ரௌட் இருக்கக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? அங்கே கூட்டம் இருக்கும், அங்கே போன உடனே டாக்டர் வந்துட்டு பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பார், வெளியிட்டு இவன் டாக்டரே திரிக்கிட்டு இருப்பான். இந்த இல்லத்தை படிச்சானே தெரியல, ஃபெயிலே வந்தானா, நல்லா படிச்சானா, இவ்வளோ நேரம் எடுக்கிறான் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு. பொறுமை இல்லை, உட்கார முடியல, பொறுமையே இல்லை. நின்று பொறுமையாக பார்க்கலாம் டாக்டரை, பொறுமையாக பேசலாம் இல்லை. ஸோ மனுஷன் வாழ்க்கையில் பொறுமை அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஆதியிலிருந்தே பாருங்களேன், இங்கே சாலமன் ராஜா சொல்கிற மாதிரி பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போது பெருமைன்றது உள்ள வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே கிருபை உண்டு. ஆனால் யாருக்கு மட்டும் கிருபை இல்லை தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு கிருபை கிடையாது. ஆனால் யாருக்கு கிருபை உண்டு? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, பெருமை உள்ளவனுக்கு கிருபை இல்லைன்றதோட முடியறது இல்லை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து இருக்கிறாராம். எவ்வளோ பெரிய நெகட்டிவ் பாருங்க, டபுள் ப்ராப்ளம் தான் சொல்லணும். ஒன்று, கிடைக்க வேண்டிய கிருபை இல்லை, அது கிருபை இல்லைன்ற குறை இல்லாத பட்சத்துக்கு ஆண்டவர் வரை எதிர்த்து நிற்கிறாராம் பெருமை உள்ளவனுக்கு. அப்போ கிருபைக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. யார் மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பார்? பொறுமை உள்ளவன் மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து இருக்கிறார், அவ்வளோதான். அப்போ இந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பொறுமை அப்படின்ற தலைப்பில் தான் வந்து நம்ம அநேக காரியங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வசனங்கள் நான் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து பைபிள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு வசனங்கள் வேகமாக வாசித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஸோ உலக தோற்றத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே வேதம் நமக்கு போதிக்கிறது போல தேவனுடைய ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த சீயோனில் இருந்த அந்த தேவ தூதன், விழுந்து போன தூதன், தள்ளப்பட்ட தூதன், லூசிஃபர்னு சொல்லுவான்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்தவன் தள்ளப்பட்டு போனான். எதனால? பெருமை வந்தபடியால். பெருமை வந்தபடியால். நான் அதை வந்துட்டு ஒரு டைம் லைன் மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். அவனுக்குள்ள வந்துட்டு அந்த சிந்தனைகள் வந்துருக்கும், ஆண்டுக்கு மேலே வரணுன்றது வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன்னு போயிருக்க மாட்டான். யோசிச்சு பார்த்துருப்பான். அவனால் பொறுமையாக இருந்திருக்க முடியாது. தாட் வந்தது, உடனே போ ஆண்டர் மேலே ஏறிடலான்னா ஆண்டவன் அடிச்சு அங்கே உடனே தள்ளிட்டார். ஆனால் அதே இது தேவகுமாரனா பூமியில் இறங்கி வந்த இயேசுவை பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் பொறுமை உள்ளவராக இருந்தார். சிலுவை பரியந்தம் வரைக்கும், பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராகி, அப்போ சாகர வரைக்கும், அதாவது சாகர வரைக்கும் இல்ல, செத்த வரைக்கும் கூட அவர் பொறுமையா இருந்தபடினாலதான் அவரால் கீழ்ப்படிய முடிஞ்சது. ராமன் சொல்லுவோமா? எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும், எல்லா நிந்தனைகள் மத்தியிலும், அவர் விரோதமாய் பேசின எல்லா அவமானமான பேச்சுக்கள் மத்தியிலும், சிலுவையில் இருக்கும்போது அந்த கல்லை சொல்றான், நீ தேவனானால் உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளுன்றான். அவரோட தெய்வத்தன்மையை சோதித்து பார்க்கிற அந்த நிலையிலும் கூட இயேசு பொறுமையாயிருந்தார். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுறது கர்த்தர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், எல்லாம் பைபிளை திருப்புங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 15வது வசனம். 86:15 வாசிக்கிறேங்க நீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 40வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 40வது அதிகாரம் முதல் வருஷத்திலே பாருங்க, சங்கீதம் 40:1 பாருங்க வசனம். இங்க சங்கீதக்காரன் தாவீது அவ்வளவு அழகா சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கவனிச்சிங்களா? தாவீது என்ன அழகா சொல்றாரு? கர்த்தருக்கு எப்படி காத்திருந்தாரா? பொறுமையாய் காத்திருந்தேன். தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நான் அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பொறுமை இல்லை. தேவனிடத்துல பேசுற காரியங்கள்ல கூட பொறுமை இல்லை. செபிக்கிறதுல பொறுமையா இருந்து செபிக்கலாம் இல்ல, அவசர அவசரமா ஜோமன்ட்டு ஓடிடுது. வேதத்தை வாசிக்கிறது பொறுமையா உட்கார்ந்து வார்த்தைய நல்ல கண்ணை திறந்து பார்த்து சத்தியத்தை உணர்ந்து ஆவியானோட ஏவுதலோடு வசனத்தை வாசிக்கணும், சத்தியம் புரிஞ்சுக்கணும். இல்ல, நமக்கே டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட மிஷின் கூட வேலை செஞ்சு இல்ல மிஷினை வேலை செய்ய வச்சு மனுஷன் மிஷின் போலவே ஆகிட்டு இருக்கான். மிஷினுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? வார்ம் மோட்ல வச்சீங்கன்னா 40 மினிட்ஸ் துவைச்சு முடிச்சிடும், ரைட்டா? இல்ல 30 மினிட்ஸ் துவைச்சு முடிச்சிடும். எல்லாம் டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் செட் பண்ணியாச்சுன்னா அந்த டைம்குள்ள, அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு வாஷிங், ரின்சிங், ட்ரையிங் எல்லாமே பண்ணிடும். துவைக்கிறது, அலசுறது, அதை காய வச்சு கூட கொடுத்துரும் மொத்தமாவே. அது போலவே மனுஷனும் கூட தனக்குத்தானே எல்லாத்துலயுமே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். டெய்லி பைபிள் ஒரு சாப்டர் வாசிச்சிடணும். என்ன பண்ணோம்? பைபிள் ஒரு சாப்டராவது வாசிச்சிடணும்.
ஸோ என்ன பண்ணோம், டைம் இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சாப்டர் வாசி, கடகடன்னு உட்காந்து ஒரு சாப்டர் வாசிடுறது. பொறுமையை நிதானமாக வாசிக்கிறதுக்கு இல்லை, பொறுமை இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறானா ஜெபத்தை உடனே கேட்டுருணும். ஆமாம், ஆண்டவர்கிட்ட வந்து இவர் கொடுத்து வச்சிருக்காரு, கேட்ட உடனே கொடுத்துடணும் அவர். ஆமாம், இல்லாட்டி ஏன் தரலன்னா அவர்கிட்ட சண்டை போடுறது. ஆண்டவர் கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஆண்டவர் கண்ணு மூக்கு வாயெல்லாம் கிடையாது, அவர் ஆவியான தேவனாக இருக்கிறார். ராமன் சொல்கிறோமா? ஆமாம். ஸோ அவர் அப்போ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன கூப்பிடுறியா? ரொம்ப தெளிவா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் வேலை செய்ய மாட்டாரு, அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் கரெக்டா செய்வார். அவர் ஒருபோதும் மிஸ் பண்ணவே மாட்டாரு. he is not early, he is not too late. அவர் தாமதமா வேலை செய்யறதும் இல்ல, அவர் வந்து சமயத்திற்கு முன்பாகவே வந்து வேலை செஞ்சிருதும் கிடையாது. அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நொடியில தெளிவாய் செய்கிறார். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்ற பேர்ல நீங்க ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. இந்த டைம்ல செய்யுங்க ஆண்டவரே, சீக்கிரமா செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பிரஷர் பண்ணாதீங்க, அவர் அட்வைஸ் பண்ணாதீங்க. அவருக்கு எனக்கு ஒரு காரியம் தேவை, அந்த காரியத்தை அவர் ஏற்ற நேரத்தில் செய்வார். அந்த ஏற்ற நேரத்தில் அவர் செய்வதற்கு நான் பொறுமையா இருக்க வேண்டும். தாவீது தான் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன். என்ன அர்த்தம்? அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்வார். என் பக்கமாய் அவர் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். எப்ப கேட்பாரோ அப்ப அவர் கேட்பார் கண்டிப்பா. அதற்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான காரியம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்துல வாசிங்க. நான் வாசிக்கிறேன் கவனிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 5வது வசனம். பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பாருங்க, தெசலோனிக்கே சபை மக்களுக்காக பவுல் ஜெபிக்கிற ஜெபம்னு கூட சொல்லலாம். அவர் ஏறெடுக்கிற பிரேயர் பாயிண்ட் பாருங்க, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அப்போ இன்னைக்கு நானும் சொல்றேன், இந்த வீடியோ பார்க்கிற உங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அப்ப கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக அப்படின்னா இயேசுவே பொறுமை உள்ளவர் தான். ஆமென். ஆமா, இயேசு பயங்கர பொறுமை உள்ளவர் தான். அப்ப இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாரோ அதே பொறுமையை நமக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். நாமும் பொறுமையோடு தேவனுடைய நேரத்திற்காய் சகல காரியத்திலும் நாம் காத்திருப்போம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம காத்திருக்கலாம், கர்த்தர் நடத்துவார். ஆமென். இயேசு எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாரு? பூமியில வாழும் பொழுது மனுஷங்களை வந்துட்டு எவ்வளவு கேள்வி கேட்டாலும் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் பொறுமையா இருந்தார். சிலுவையில் அறையும் பொழுது பொறுமையா இருந்தார். ஆமாவா இல்லையா? சீஷர்கள் இயேசு மறுதளித்த போது பொறுமையா இருந்தார். உயிர் தெழுந்து வந்த இயேசு பார்க்கறாரு, பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். சீஷர்லாம் பயந்து ஒளிப்பி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. டென்ஷன் ஆகி திட்டினாரா? இல்ல, பொறுமையா இருந்தார். சரி, உயிர் தெழுந்த இயேசு அவர் கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த காரியத்தை செய்யுங்கன்றாரு. அது கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அநேகர் அந்த காரியத்தை செய்யறதே கிடையாது. பிரதான கட்டளையே மத்தேயு 28 அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். பிரதான கட்டளை, இயேசு கொடுத்த கட்டளை, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே செய்ய வேண்டிய கட்டளை, செய்யறது இல்ல. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு இருக்கிறார். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி தந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரங்களையும் கனிகளையும் தருகிறார். ஆவியின் கனிகள்ல முக்கியமான ஒண்ணு என்ன? நீடிய பொறுமை. சாதாரண பொறுமை இல்ல, நீடிய பொறுமை. ரைட்டுங்களா? கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், பொறுமை இல்ல நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய பாடமே தான், பொறுமையா இருக்கணும். ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா பல காரியங்களை சாதிக்கலாம். பொறுமையா இல்லைன்னா அது யதார்த்தமாய் நல்லா தான் நடக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் நடக்காத அளவுக்கு நீங்களே கெடுக்கிற ஒரு ஆளா இருந்துருவீங்க. பொறுமையா இருங்க. பி பேஷண்ட் இன் எவ்ரிதிங். சண்டைக்கு வரனா பொறுமையா இரு, திட்டுறானா பொறுமையா இரு. அதுக்கு நாய் கடிக்க துரத்தும் போது பொறுமையா இருக்கிறேன்னு நிக்காத, ஓடிடு. ஆமா, பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நான் பொறுமையா இருக்கிறேன் அதே இடத்துல நிக்காத, பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்து ஓடிடு. ஆமா, பவுல் அதான் சொல்றார் கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல, flee away from the sexual immorality. வேசித்தன பாவத்திற்கு விலகி ஓடுன்றார், ஓடிடு. ஆமா, மற்ற காரியங்கள் எல்லாத்திலும் பொறுமையா இரு. பொறுமையா இருப்பதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு, தெரியுமா? இயேசு எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாரு, அவருடைய வருகையை குறித்து கூட அவர் பொறுமையா இருக்கிறார். வாசிப்போமா? பைபிளை திருப்பிக்கங்க. 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். என்ன வாக்குத்தத்தம்? இது நான் போறேன், உனக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணிட்ட பிறகு நான் திருப்பி வருவேன், வந்து உன்னையும் அந்த ஸ்தலத்திற்கு நான் கூட்டி கொண்டு போவேன். நான் போற இடத்த நீங்க நல்லாவே அறிஞ்சிருக்கீங்க. யோவான் 14 அதிகாரத்துல இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார். ரைட்டுங்களா? அதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் போயிட்டாரு, எனக்காய் அவர் மறுபடியும் வரப்போகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம். அவர் தாமதமா இல்லையா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கவனிச்சிங்களா? நம்ம நினைக்கிறோம் ஏசு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு எங்கள் சார் ஒருத்தர் இருந்தார், தமிழ்காரர் தான், நல்ல மனுஷன், நல்ல சத்தியம் புரிஞ்ச ஒரு மனுஷன், நல்ல ஜோக்கா பேசுவார் பல நேரங்களில். அப்போது ஒரு முறை வந்து நாங்கள் இருக்கும்போது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அவர் லேட்டாக வந்தார். அப்போ இன்னொரு சார் வந்து என்ன சார் லேட்டாக, இன்னொரு சார் கேட்டார், என்ன சார் லேட்டாக வந்துட்டீங்க, நான் எத்தனை மணி வர சொன்னேன் உங்களை அப்படின்றதுக்கு அவருடைய சிரிச்சிட்டு ஜோக்கா சொன்னார், ஏங்க ஏசு வரேன்னு சொன்னார், அவரே போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் சீக்கிரம் வரல, நான் அவருடைய நான் லேட்டாக வந்துட்டேன். அப்போது நிறைய பேர் ஏசு வரல லேட்டாக, ஜோக்காக தான் அவர் சொன்னார், அவருக்கு தெரியும் சத்தியம் என்ன அப்படின்ட்டு. அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏசு வந்து லேட் ஆயிட்டாரா, வரலையா, லேட்டா, தாமதிக்கிறாரா? இல்ல, அவர் தாமதமா இல்ல. இங்க வசனம் என்ன சொல்லுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அவர் தாமதிக்கல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் லேட்டுன்னு சொல்லாத, ஆண்டவர் பேஷண்டா இருக்கிறாருன்னு சொல்லு, பேஷன்ஸா இருக்கிறாருன்னு சொல்லு. ஆண்டவர் தாமதிக்கிறார், வருகை குறித்து தாமதிக்கிறார்னு சொல்லாத, ஆண்டவர் வந்து நம்ம பொறுமை உள்ளவராக இருக்கார். அது சாதாரண பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்ல சொல்லுமா? அல்லேலூயா. அந்த பொறுமையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே அதிகாரத்தில் அப்படியே பேதுரு பேசிக்கிட்டே வராரு. அதில் 15வது வசனத்தை வாசிப்போமா நம்ம. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். எப்படி எண்ணுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி நம்ம அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு லேட் பண்றாரு அப்படின்னு நினைக்காத, அவர் பொறுமையா இருக்கிறாரு. ஏன் பொறுமையா இருக்காரா? அவருடைய பொறுமை தான் நமக்கு ரட்சிப்பு, நம்மளுடைய ரட்சிப்பிற்கு ஏதுவான வழியை ஏற்படுத்துகிறது. ஆமென். அநேக நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நம்ம வந்துட்டு ஆண்டவர் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். எப்போ வருவாரு? தேவனுடைய அந்த சுவிசேஷம் சாட்சியாய் என்றைக்கு உலகத்தின் முடிவு பரிந்து மொத்தமாய் அறிவிக்கப்படுகிறதோ அன்றைக்கு முடிவு வரும். தெளிவா சொன்னார். அப்போ இயேசு சீக்கிரம் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீங்க ஒரு கருவியை செயல்படுங்க. அப்பதான் அவர் வருவார். இல்லாட்டி வந்துட்டு அவர் பொறுமையாவே இருப்பார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, இப்போ இந்த பொறுமை நிமித்தமாய் நான் பூமியில என்னெல்லாம் சாதித்துக் கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவன் அழைத்திருக்கிற இந்த அழைப்புல அநேகர் வேகமா ஓடுறாங்க, அவசரப்பட்டு ஓடுறாங்க. இல்ல, பொறுமையோடு ஓடணும். வசனம் தானே சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை, ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. பொறுமையா ஓடு. வேகமா ஓடுன்ற பிள்ளை தடுக்கி கீழே விழுந்து பல்ல உடைச்சிக்காது. ஆமா, அது அந்த மாதிரி தான் ஒரு சபை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 7 சபைகளை குறித்தான காரியங்களை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அங்கே பிலதெல்பியா சபைன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஆண்டவர் சொல்றார், ஆதியிலே கொண்டு அன்பை நீங்கள் விட்டு விட்டீர்கள்ன்றார். ஆரம்பத்தில் பயங்கர அன்பு, ஆரம்பத்தில் சபையோட காரியங்கள்ல, சுவிசேஷம் சொல்ற காரியங்கள்ல, சத்திய வசனத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கொடுக்கிற காரியங்கள்ல பயங்கர ஃபாஸ்ட். நாளாக ஆயிடுச்சு, அந்த ஃபாஸ்ட் அப்படியே குறைஞ்சிச்சு. ஏன்னா என்னோட சபையில் அநேக நேரம் பார்த்துருக்கிறேன், யாரெல்லாம் வேகமாக வந்தானோ, எவ்வளோ வேகமாக வந்தானோ அவ்வளோ வேகமாக ஓட்டான். இன்னைக்கெல்லாம் சபையில் இல்லவே இல்லை. இந்த ஐக்கியத்தில் இந்த குடும்பத்தில் அவங்க இல்லவே இல்லை. அதில் குறிப்பாக ஒரு சிஸ்டர் வந்துட்டு இன்றைக்கும் நான் ஞாபகம் இருக்குது, அநேக நேரங்களில் என்னோடய இருதயத்தில் அது ஒரு வேதனையாகவே இருக்குது. அவங்க ஒருத்தவங்க மட்டும் அந்த ஒருத்தர் காரியம் தான் அநேகர் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில சபை காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம மேலே குற்றம் சாட்டி சபை விசுவாசிகள் தேவையில்லாத காரணத்தில் அவங்க செய்கிற தவறை மறைச்சி நம்ம மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லி விலகி போகும் பொழுது
அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நான் மக்களோடு கூட இருக்கிற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இப்படி அவங்களால சொல்ல முடியுது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, சத்தியம் எவ்வளோ தெளிவாக போதிக்கிறீங்க, எவ்வளோ அழகாக எங்களோட கூட நீங்கள் ஒரு சகோதரரை போல பழகுறீங்க, எவ்வளோ நேசிக்கிறீங்க, இப்படி இந்த இடத்த விட்டு போகிறது அவங்களை எப்படி மனசு வருது, நாங்களாம் ஒரு காலம் போக மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் இங்கே தான் பாஸ்டர் என்னாலும் அப்படின்னு சொல்லி டயலாக் விட்ட அநேகர் சபையை விட்டு போயிட்டாங்க. அது அநேக நேரங்களில் வேதனையை தான் உண்டாக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்ன உடனே எப்படி சொல்லலாம், ஒரு எப்படி உதாரணமாக சொல்றது, ஓகே ஒரு பையனுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அவங்க அப்பா அவன் எதிர்பார்த்த செல்ஃபோன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவன் வாங்கி கொடுத்துட்டார். என்ன பண்ணுவான் இப்போ இந்த பையன்? அடுத்து கொஞ்ச நாட்களுக்கு அதே தான் இப்போ கையில் வச்சுட்டு இருப்பான், தூங்கும்போது கையில் வச்சுட்டு இருப்பான். ஒரு குட்டி பிள்ளைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா அப்படி இருக்கும், அது உடைக்கிற வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு இருப்பான், அது நோண்டிகிட்டே இருப்பான், செட்டிங்ஸ் பார்ப்பான், வால்பேப்பர் மாற்றுவான், கேமரா ட்ரை பண்ணுவான், டிஃப்ரெண்டாக ஃபோட்டோ எடுப்பான், கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவான், கேம் ஆடி பார்ப்பான், கால் பேசி பார்ப்பான், வீடியோ கால் பண்ணுவான், பயங்கரமாக எல்லா ஆப்ஷன் நோண்டிகிட்டு இருப்பான். அப்புறமா மொத்தமாக ஃபோன்னா இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிருது, இப்போ ஃபோன் வந்தால் யூஸ் பண்ணுவோம், மெசேஜஸ் வந்தால் பாப்பா ரிப்ளை பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஃபோனை பெருசாக கண்டுக்க மாட்டான், அது பாட்டு ஒரு பக்கம் அமைதியாக இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். கிறிஸ்தவனா வந்த உடனே என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, பாட்டு பண்ணணுமா, சமைக்கணுமா, கொடுக்கணுமா, ஆராதிக்கணுமா, ஸ்பெஷல் மீட்டிங்கில் பங்கெடுத்துக் கொள்ளணுமா, பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போகணுமா, எல்லாத்துலையும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த காரியத்தை இது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த உடனே இதுதானா, இப்படிதான், பாட்டுனா பாஸ்டர் இப்படி தான் பாடுவாரா, ஒரு சண்டே வர்ஷிப்னு சொன்னது இப்படி தான் இருக்குமா, they get used to it, அதோட பழகிடுறாங்க. அந்த பழக்கத்தில் தான் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை பழகிட்ட பிறகு அவ்வளோதான், அப்படியே டல் ஆகிடுவாங்க, ஸ்லோ ஆகிடுவாங்க. திருப்பி அவங்களை தேடணும், போய் விசாரிக்கணும், கூப்பிடணும், என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அத்தேன் பற்றத்தில் உள்ள இருந்த மக்கள் வந்துட்டு நூதனமான காரியம் கேட்பதில் கவனம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். புதுசாக ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களாம். இனி கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஊழியக்காரர்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், மூழிரவு ஜெபம், அரையரவு ஜெபம், ஆமாம் திருவிருந்து ஆராதனை, உபவாச கூட்டம், புதுசாக 12 hours worship, தானியேல் ஜெபிச்ச மாதிரி 21 days fasting prayer, இயேசுவுல 40 days fasting prayer, முழங்கால் யுத்தம், இப்படி எதனா புதுசாக எதனா ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாதான் இதில் எல்லா ஊழியக்காரங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் நிறைய ஊழியக்காரங்க ஓப்பனாக என்கிட்ட பேசிக்கிறாங்க, புதுசாக எதனா ஒன்று பண்ணதான் பாஸ்டர் மக்களும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றாங்க. ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, எழுதிய காரியத்தை குறித்தே மறுபடியும் உங்களுக்கு எழுதுவது எனக்கு வருத்தம் அல்லன்றாரு. பைபிள் ஒண்ணுதான், 2000 வருஷமா இதே ஒரே பைபிள் தான், சத்தியம் ஒண்ணுதான், தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு இன்றம் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுதான், ஆவிக்குரிய வாழ்க்கை இதே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஆவியின் வழிநடத்துதல்ல எந்த அளவுக்கு வெளிப்பாடு இருக்குதோ, எந்த அளவுக்கு நீ ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருங்குறியோ, அந்த அளவுக்கு உனக்குள்ளாக இருக்கிற சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இது அதிகமாக பெருகும். அதுதான், அது ஒண்ணுதான் புதுசா இருக்குமே தவிர மற்றபடி இங்கே கிறிஸ்தவத்தில் எதுவுமே புதுசு கிடையாது. பொறுமையோடு ஓடக்கடவும், வேக வேகமா இருப்பாங்க, சபையில சாட்சி சொல்றது முதல் ஆளா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே சாட்சிக்கு அந்த ஆள் எங்கன்னு தேடணும், சபையில கூப்பிட்டு விடணும். எங்க பிரதர் உங்களுக்கு சாட்சி எதுவும் இல்லையா, ஆரம்பத்திலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு இப்போ, ஆண்டு நன்மது செயலை அவங்க வாழ்க்கையில கேட்க வேண்டிய சூழ்நிலை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனா சிலர் என்னுடைய சபையில சிலர் இல்ல, பலரும் கூட என்னுடைய சபையில அப்படி ரொம்ப ஆர்வமா வேகமா ஓடி வந்து இல்ல, நிதானமா இருப்பாங்க. அதே நிதானத்தில் கடைசி வரைக்கும் ஆண்டிருக்கா கான்ஸ்டன்டா நிற்பாங்க. அதுதான் தேவை கிறிஸ்தவ ராஜ்யத்தில், பொறுமையாய் தேவனுக்கு என்று கடைசி வரைக்கும். இங்க வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். லூக்கா வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அந்த விதை விதைக்கிறவன் வழி அருகே விதைக்கிறான், வழி அருகே சில விதைகள் விழுகிறது, கற்பாறை மேலே சில விதைகள் விழுகிறது, முற்செடி மத்தியில் சில விதைகள் விழுகிறது, நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுகிறது. இப்போ என்ன ஆகுது பாருங்க, எல்லா விதைக்கும் வளரணும்னு ஆசை தான், எந்த விதையும் வளர மாட்டேன்னு சொல்லாது, எல்லா விதைகளுக்கும் வளரணும்ன்ற ஆசை உண்டு. வழி அருகே விதைக்கப்படுது, ஆனால் என்ன ஆயிருது, காக்கா குத்திட்டு போயிருது, வேஸ்டா போச்சு, ஒண்ணுமே இல்லை.
பாறையில் விழுகுது. அது வந்து பாறையில் விழுந்த உடனே வேகமாக வளருது. அதுக்கு மேலே வந்துட்டு வேர் ஊன்றுவதற்கு பாறையில், அது பாறை மண் இல்லை, பாறை கேப்பில் கொஞ்சம் வேர் போகுது. தண்ணி கிடைக்கல, பத்தலை, அவ்வளோதான், செத்து போச்சு. அடுத்து முற்செடி நடுவில் விழுகிற ஒரு சில விதைகள். முற்செடி நடுவில் விழுந்த விதை வேகமாக வளர்ந்து வருது. ஆனால் முற்செடி நெருக்கி, ஆமாம், சூழ்நிலைகள் நெருக்கி, ஆமாம், அதனுடைய விளக்கங்கள் ஃபுல்லாக அங்கேயே வாசிங்க, அங்கேயே உங்களுக்கு தெரியும். பைபிள்லேயே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்துட்டு அந்த உவமையும் சொல்லி அதற்கு அந்த உவமைக்கான அர்த்தத்தையும் ஃபுல்லாக சொல்கிறார். கடைசி நல்ல நிலத்தில் விழுகிற விதைகள் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கவனிச்சிங்களா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பொறுமையா வசனத்தை நல்லா கேட்டு அதற்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களா? நம்ம சொல்லுவோமா, நம்ம வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து என்ற நல்ல நிலத்தில் நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமையா வளருவோம், நல்லா வளருவோம், செழிப்பா வளருவோம், தேவனுக்காக வளருவோம். அர்ஜென்ட் இல்லை, அவசரம் இல்லை, கடகடன் வளர்ந்து விழுந்து போறதுக்காக கிடையாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பொறுமை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் மேக்ஸ் அ பாயிண்ட் ஃபர்ஸ்ட். அழைக்கப்பட்ட அழைப்பில் பொறுமையோடு ஓடுவோம். பொறுமை வேற என்னெல்லாம் வேற எதுக்கெல்லாம் பயன்படுது, எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில காரியங்கள் வாசிப்போம். ரோமர் 12:12 சொல்லுது, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். எப்படி இருங்க? உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். கேட்டீங்களா? உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா. ஏன் உபத்திரவப்படும் போது ஏன் பொறுமையா இருக்கணும்? அனைவரோட வாழ்க்கையில உபத்திரவம் வரும்பொழுது அந்த உபத்திரவத்தில் எப்படி தப்பிக்கலாம், வேற ஷார்ட்கட் வழி என்ன கண்டுபிடிக்கலாம், வேற மாதிரி வாழ்க்கை எப்படி மாத்திக்கலாம். இது அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டுறணும். இல்ல, பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். வாழ்க்கையில உபத்திரவம் வரும்பொழுது அந்த உபத்திரத்தை ஃபேஸ் பண்ணணும், பயந்து ஓடுறது இல்ல. தாவீதுடைய அண்ணன்மார்கள் போர்க்களத்தில் போர் பயிற்சி, வாழ் பயிற்சி பெற்று இருந்தாலும் கூட கோலியாத்தை பார்த்து போர் செய்வதற்கு பயந்து அமைதி நின்றுட்டு இருந்தாங்க. தாவீதுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் தாவீது அந்த இடத்துல இறங்கி போயிட்டு வேலையை செஞ்சான். ரைட்டுங்களா? உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளம் வருதா, அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளம் விட்டு வழுக்கி ஓடுறது கிடையாது, நழுவி போறது கிடையாது, வேற வழியில சுத்தி வர்றது கிடையாது. எதனால அப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த உபத்திரவத்தை ஏன் நம்ம வந்துட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த பவுல் அழகா சொல்றாரு, உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது. உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும், வேற வழி இல்லை. உபத்திரவத்துல நீ ஆத்திரவசரப்பட்டீங்கன்னா எல்லாம் நாசமா போயிடும். ஆமா, உபத்திரவத்துல பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இது ஒரு ப்ராசஸ். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில இன்னும் அதிகமாய் வளருவதற்கு உபத்திரவம் அவசியம். அந்த உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது, அந்த பொறுமை பரீட்சையை கொண்டு வருது, அந்த பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ உபத்திரவம் வரும்பொழுது பொறுமையா இருக்கணும், ஃபேஸ் பண்ணணும். உபத்திரவத்திற்காய் நம் தேவனிடத்துல நன்றி சொல்லணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் உபத்திரவம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20. இப்ப என்ன பிரச்சனைனா, தேவனுக்காய் வரக்கூடிய பாடுகள் வேற, நீயா வீம்பா எதனா ஒண்ணு பண்ணிட்டு அது வேற பாடுகள் வேற. இந்த 2 பாடுகளையும் தனியாக பிரிச்சு வச்சுக்கோ, 2 உபத்திரவத்தையும் தனியாக பிரிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு அநேகர் வந்துட்டு அவனுடைய தப்பு நிமித்தமாய் வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு சகிக்கிறேன், அந்த டைலாக்லாம் அடிக்கவே கூடாது. ரொம்ப தப்பு, கிடையவே கிடையாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 பேதுரு ரொம்ப அழகா சொல்றார், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும்.
நியாயமாய் பாடுபட்டு பண்ண தப்புக்காக பாடுபட்டு அநியாயமாய் ஒருத்தன் உங்க பாடுகளை கொடுக்குறான் அப்படின்னா அதை நீ பொறுமையோடு சகித்தால் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? அடுத்த வசனம் பாருங்க. ஆனா அதுக்கு பதிலா நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். வரல சொல்லுமா? ஆமா, அனைவரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவன் எதனா வீம்பு பண்ணிட்டு இருப்பான், அந்த பண்ண பிரச்சனைக்கு பண்ண காரியத்துக்கு பிரச்சனை வந்திருக்கும். அதை நான் ஆண்டவருக்காய் அல்லேலூயா இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் நான் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறேன் பாஸ்டர், உட்காரச்சு மண்டையில நட்டு கொட்டு கொட்டலாம் போல தோணும். இருக்கிற பிரச்சனையோட சேர்த்து 4-2 பிரச்சனை கொடுக்கணும் போல தோணும். வேற வழி இல்லை. சரி பாவம் ஏற்கனவே உபதிரவத்தில் இருக்கான் அப்படின்ட்டு அந்த நேரம் பொறுமையை தட்டி கொடுத்து நான் விட மாட்டோம்ல. ஆமா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுக்காக தான். ஆமா, பொறுமையா வச்சு அந்த பொறுமை முக்கியம் இல்ல. பொறுமையா இருந்து மெதுவாக கடைசி போட வேண்டிய பாயிண்ட்டை போட்டுரும். டேய் நீ பண்ண தப்பு நீ அனுபவிச்ச, இது பொறுமையோட ஆண்டுக்காக சகிக்கிறலாம் சொல்லாத. சரி பரவாயில்ல, கர்த்தருடைய காப்பாற்றுவார்னு சொல்லி ஆறுதலாக சொல்லி முடிப்பேன். பண்றெல்லாம் பண்ணி விட்டுட்டு நான் வருகிற பாடுகளை கர்த்தருக்கென்று சகித்துக் கொள்ளுகிறேன் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா. சோ அப்போ யாக்கோபு உபத்திரவத்தை பத்தி யாக்கோபு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. யாக்கோபு முதல் அதிகாரம் 2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. கவனிச்சிங்களா? அங்கேயும் பார்த்தோம், ரோமர்ல பார்த்தோம்ல, பவுல் சொன்னாரு. இங்கேயும் பாருங்க யாக்கோபு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கேட்டீங்களா? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எப்படி சொல்லலாம் இதை? நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, காலம் பதில் சொல்லுண்டா அப்படின்பாங்கல்ல, டைம் வில் ஆன்சர் அப்படின்பாங்கல்ல. காலம் பதில் சொல்லும். காலம்னா என்ன? டைம்னா ஒரு பர்சனா? அது நேரம் நம்ம பிரச்சனைக்கு பதில் சொல்லிட்டு போறது இல்ல. நம்ம எடுத்த சங்கீதத்தில் தாவீது சொன்னது பார்த்தோம் பார்த்தீங்களா? சங்கீதம் 41, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், ஆண்டவரின் பக்கமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார். அது மாதிரி நான் பொறுமையோடு இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில் பிரச்சனை பரீட்சை வரும்போது நான் பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்காய் பதில் தர நாள் வரைக்கும் நான் பொறுமையோடு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு பதில் தர அந்த நாளை நான் அடையும் பொழுது அதுதான் அந்த காலம் பதில் சொல்லும். டைம் will give answer for us. டைம் will answer. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? காலம் பதில் சொல்லும். என்ன அப்படின்னா, சரி இனி நான் ஜெபம் பண்றேன், நான் எந்த ஒரு வேண்டுதலை, எந்த ஒரு ஜெப குறிப்பை வேண்டுதலாய் ஜெபமாய் ஆண்டவரிடத்தில் நான் ஏறெடுக்கிறேனோ அதை எந்த நேரத்தில் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஆதீனத்தில் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்ப இங்க வசனம் வாசிக்கிறபடி, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல், எதிலுமே குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ நீ பொறுமையா இருந்தீனா அதுதான் காரியங்களை செஞ்சு முடிக்கும். அப்படின்னா பொறுமைன்றது எதையுமே இங்க செய்யல. நீ பொறுமையா இருந்தீனா இனி நீ ஜெபம் பண்ற 10 நாள் கழிச்சு கர்த்தர் செய்வாருன்னு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. 10 நாள் நீ பொறுமையா இருந்தீனா அங்க பூரண கிரியை கர்த்தர் செய்து முடிப்பார். நீ பொறுமையா இல்லைன்னா கர்த்தர் செய்கிற செயலை நீயே கெடுத்துக்கிறன்னு அர்த்தம். ஆமென். ஆமா, நான் ஒரு காரியத்தை, அதாவது தாவீது சொல்றாருல, நான் தேவனிடத்தில் ஒன்றையே கேட்டேன், நான் அதையே வாஞ்சிப்பேன், அதையே நாடினேன்னு சொல்றாருல. ஆமா, தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை எனக்கு தேவனே செய்ய வேண்டும், மனுஷர்கள் அல்ல. இல்லாட்டி தேவன் மனிதர் மூலியமாய் செய்யட்டும். ஆண்டவர் எப்படி செய்யறாரோ அது ஆண்டவர் செய்யட்டும். கர்த்தர் அதாவது அந்த பூரண கிரியை செய்ய கிடவது. இது பொறுமையானது. பொறுமை என்பது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அஸ்திபார், கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆணிவேர் பொறுமையானது. அதே அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு முதல் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். என்ன அழகா சொல்ல பாருங்க, பேசுறதுக்கு பொறுமையாயிரு. நம்ம ஆட்கள் பேசுறதுல பயங்கர ஃபாஸ்டா இருக்கிறாங்க, பயங்கர ஸ்பீடா இருக்காங்க. ஏன் ஜெபம்ன்ற பேர்லோட பாரு, இவன் மட்டும் தான் ஆண்டவர்கிட்ட பேசுவான். இன்னைக்காவது ஆண்டவரே நானே தான் ஜெபம்ன்ற பேர்ல பேசிக்கிட்டு இருக்கேன், இனி நான் பேசவே மாட்டேன், நான் இன்னைக்கு மௌன விரதம், மௌனம் காக்க போறேன், நீங்க பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிறோம்.
இனி அதை கேட்டிருக்கோம். அதாவது நம்ம கிறிஸ்தவங்க எப்படின்னா ஆண்டவருக்கே பேசுறதுக்கு டைம் தர மாட்டாங்க. நான் சம்டைம்ஸ் இமேஜின் பண்ணி பார்ப்பேன், கற்பனை பண்ணி பார்ப்பேன். எப்படி நான் ஒரு கார்ட்டூன் மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பேன். இவன் வந்து பேசுறான், ஆண்டவர் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு திருப்பி அவன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாரு. இவன் என்ன பண்றான்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென், ஆண்டவருக்கே ஃபுல் ஸ்டாப் போட்டுறான். பீரியட் முடிச்சு எழுந்து போய் நேர்ந்துடுறான். அவர் அந்த பக்கம், டே இருடா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்டா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, இருடா, போயிட்டான், ஆள் இல்லை, அவ்வளவுதான். நம்ம மட்டும் தான் ஆண்டவரே பேச விடுறது இல்லையே. யாக்கோபு என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என் பிரியமான சகோதரர், அழகா பாலிஷ்டா சொல்றாரு, என் பிரியமான சகோதரர், மை டியர் லவ்லி, மை பிலவட் பிரதர்ஸ், மை லவ்விங் பிரதர்ஸ், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய், கேட்கிறதுல தீவிரமா இருக்கணும். ஆமா, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும். அதாவது எப்ப சாப்பிடணுமா? காதல கேட்கறதுக்கு தகவல் இல்லாதப்போ. அதான் கிட்டத்தட்ட வந்துட்டு இயேசு சொன்ன வார்த்தையின் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கும் போது அதை கேட்பதில் தீவிரமா இருக்கணுமா? நம்ம கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், ஆர்வமா கவனிக்கணும். நம்ம ஆட்களுக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா தானே அது செய்தின்னு வந்தானே தூக்கமே வரும். பாட்டு பாடி ஆராதனை வச்சு பண்டைய பாஷை பேசி அல்லே லூயா அப்பா அப்படியே பரலோகமே இங்க இறங்கி வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைன்னு வரட்டும், கர்த்தருடைய வார்த்தைன்னு வரட்டும், அந்த நேரத்தில் வந்துட்டு அவ்வளவுதான். பவுலாவது பிறகு ஆவியில 3வது நடத்து போனாங்க. நம்ம மட்டும் இங்க உட்காந்துட்டே 3வது நடத்து போயிடுவாங்க, சொக்கிடும், தூங்கிடுவான். ஆமா, அப்போ கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள். ரைட்டுங்களா? இதே யாக்கோபு கடைசி அதிகாரத்துல, யாக்கோபு 5 அதிகாரம் 7-11 வரைக்கும் வாசிக்கிறேங்க. கவனிங்க, என்ன அழகா சொல்றாரு. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இந்த பொறுமையை எப்போ வரைக்கும் இங்க காத்துக்கொள்ளணும்? நம்ம ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாயிருங்கள். ஆமென். ஆமா, கர்த்தர் வரும் அளவும் நீங்க நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். இந்த என்ன சொல்றாரு? விவசாயம் பண்றவன், பயிரிடுறவன் முன்மாறி பின்மாறி மழை வர்றதுக்கு பொறுமையோட காத்திருப்பானா. இனி இந்த வசனம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு வானத்தை பார்த்து விவசாயம் பண்றவன் எங்க இருக்கிறான்? போரை போட்டு தண்ணியை உரி, வானம் தருது இல்லையே பூமி தருது, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட், எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, குறுக்கு வழி. கிணறு தோண்டியாச்சுன்னா பம்ப் செட்டை வச்சு தண்ணீர் எடுத்து நீர் பாய்ச்சிடுறது தோட்டத்துக்கு. அதனால்தான் இந்த மாதிரி சத்திய வசனங்களுடைய விளக்கங்கள்லாம் புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க, நீ ஆண்டவருக்குள்ள இந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கணும் அப்படின்னா நீ பொறுமையோடு இருந்துதான் ஆகணும். ஆமா, என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. தொடர்ந்து வாசிக்கிறேன் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யார? கர்த்தருடைய வார்த்தையை பேசின தீர்க்கதரிசிகளை கொன்னாங்க, தீ வச்சு எரிச்சாங்க, எவ்வளவு உபத்திரவப்பட்டாங்க. தீர்க்கதரிசிகளை இங்கே யாக்கோபு நமக்கு உதாரணமாய் சொல்லுகிறார். உன்னுடைய துன்பப்படுத்துதலுக்கும் உன்னுடைய உபத்திரவத்திற்கும் நீ தீர்க்கதரிசிகளை உதாரணமா எடுத்துக்கோ. நீ மட்டும், you are not alone, you are not the only person who is facing this problem in this world. நீ ஒருத்த மட்டும் அல்ல இந்த பூமியில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது. நீ ஒருத்த மட்டும் இல்ல நீ இந்த பாடுகள் கஷ்டத்தை ஃபேஸ் பண்றது. ஏற்கனவே இதை விட அதிகமான அளவிற்கு பாடுகளை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பரிசுத்தவான்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, தீர்க்கதரிசிகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு அது திருஷ்டாந்தரமாய் உதாரணமாய் வைக்கப்பட்டிருக்கு. இந்த உதாரணத்தை பற்றி கொண்டு பொறுமையாயிரு வாழ்க்கையில. நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் பாருங்க 11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆமென். பொறுமையா இருக்கவங்க எல்லாம் சொல்றோம் நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆமா, பொறுமையா இருந்தா நம்ம தான் பாக்கியவான்கள். we count those blessed who endured. பொறுமையா இருந்தா பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்மளா கேள்வி மட்டும் பட்டிருக்கோம்?
1000 முறை பிரசங்கமே கேட்டிருப்போம் யோபனோட பொறுமையை பத்தி. ஆனாலும் பொறுமையை பத்தி பிரசங்கம் பண்ணும்போதே பொறுமையை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை நம்ம ஆட்களுக்கு. என்ன பண்றது? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுடைய பொறுமையை உங்களுக்கு தெரியும்ல. அதனுடைய அவ்வளோ பொறுமையா இருந்தனால அதனுடைய முடிவு எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு முதல்ல பிறந்த பிள்ளைகளை விட அதுக்கு அப்புறமா ரெட்டிப்பாய் பிறந்த பிள்ளைகள், அதில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை எல்லாருமே பயங்கர சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அப்போ உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பொறுமையா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டத்தை, நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். 2வது, உபத்திரவம் வரும்பொழுது பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருந்தால் நம்ம பாக்கியவான்கள் என்று எண்ணப்படுவோம். 3வதான காரியம், நீதிமொழிகள் 25வது அதிகாரம், நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 15வது வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். கவனிச்சீங்களா? நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இல்லை சொல்லுவோமா? பிரபுனா யாரு? ராஜா, அதிகாரி, ஆளுகிறவர். நீ பொறுமையா இருந்தீனா உன்னை ஆளுகிற, நல்லா கவனிங்க, ஒரு ஆளுகை செய்யற ஒருத்தர் இருக்கான்னு, அந்த ஆளுகைக்கு கீழ்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கான்னு. இப்ப யார் சொல்லி யாரு கேட்கணும்? மக்கள் சொல்லி ஆளுநர் கேட்பாரு, ஆளுநர் சொல்றத மக்கள் கேட்கணுமா? அதிகாரி சொல்றத மக்கள் கேட்டுதான் ஆகணும். அவன் போடுற ரூல் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த அதிகாரியை நம்ம பேச்ச கேட்பானா? ராமன் சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க பொறுமை இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, அவசரப்பட்டினா நீ எதையுமே சாதிக்க முடியாது. வேகமா வார்த்தையை விட்டினா விடுற வார்த்தை எதுவுமே திருப்பி எடுக்க முடியாது. ஆனா நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க பூமியில எதையும் சாதித்துக் கொள்ள முடியும். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, நீண்ட பொறுமையினால். நல்லா கவனிங்க, சாதாரண பொறுமை இல்லைங்க. நானும் பொறுமையா இருந்து பார்த்துட்டேன் பாஸ்டர், நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கேன். அதனாலதான் வெறும் பொறுமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாம எங்க வாசிச்சாலும் நீடிய பொறுமை, நீண்ட பொறுமை. இவருங்க எவ்வளவு பேர் ஞானி சாலமன் சொல் நீண்ட பொறுமை, அது எவ்வளவு நீளம்னே தெரியல. அதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, கர்த்தர் வரும் அளவுக்கும் பொறுமையா இருங்கள். ஆமா, யாக்கோபுல சொல்லிட்டாரு. ஒண்ணு ஆண்டவர் வருவாரு, இல்ல கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருப்பார், ஆனால் நீ சீக்கிரம் செத்துருவ. 2த்துல எதனா ஒண்ணு நடக்கும். ஒண்ணு, நீ சாகிற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும், அதனால பூமியில காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். இல்லாட்டி ஆண்டவர் வரும் வரைக்கும் பொறுமையாரு, ஆண்டு வருகை வரைக்கும் பொறுமையாரு. ஆமென். ஆமா, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். ஆமா, ஒத்துக்க வச்சிடலாம். பொறுமையா இருந்து பாரு, ஒத்துக்க வச்சிடலாம். ஆமென். ரைட். அடுத்து 3வதான காரியம், 4வதான காரியம். ஆமா, எபிரேயர் 6வது அதிகாரம், Hebrews chapter 6 verse 11 to 15. எபிரேயர் 6வது அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். கவனிச்சிங்களா? என்ன அழகான சத்தியம் பாருங்க. எபிரேயர் வாக்கியம் சொல்றாரு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அப்படின்னா கவனிங்க, வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மட்டும் சாத்தியமல்ல, விசுவாசத்தோடு கூடிய பொறுமையும். எப்படி சொல்லலாம்? விசுவாசம் மட்டும் சாத்தியம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீ விசுவாசிக்கிற காரியத்தை, நீ விசுவாசிக்கிற வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்றது என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ நித்திய ஜீவன் சென்று அடையும் வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? நீ இருக்கிற விசுவாசத்திலே பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருந்தாதான், அப்படி பொறுமையா இருந்தா 12வது வசனம் சொல்லுது, எபிரேயர் 6:12, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம்.
அப்போ எந்த விஷயத்துல விசுவாசமா இருக்கிறோமோ, எதை நம்பி இருக்கிறோமோ அதுல பூர்ண நிச்சயம் உண்டாகும்படிக்கு அப்படியே காத்துருங்க. எப்படி காத்துருங்க? பொறுமையோடு காத்துருங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசம் எப்ப எனக்குள்ள பூர்ணமாகுது? அதே விசுவாசத்துல நான் பொறுமையோடு இருக்கும் பொழுது நான் விசுவாசத்துல பூர்ணப்படுகிறேன். சொல்லுமா அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று, ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் 13. ஆபிரகாமும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. கவனிச்சிங்களா? யாரு? ஆபிரகாம். எப்படி காத்திருந்தா? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வரலே சொல்லுமா அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அதற்கு அடையாளமா உனக்கு பிள்ளை இல்லாத சாராளோட வயிற்றில் நான் பிள்ளையை பிறக்க செய்வேன். ரைட்டுங்களா? அந்த பிள்ளை ஈசாக். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைன்னு சொல்லிட்டார். ஈசாக்குன்னு பேர் வைன்னு சொல்லிட்டார். இவன் பொறுமையா இருந்தானா இல்லையா? 75 வயசுல பிள்ளையை தருவேன்னு சொன்னாரு. 100 வயசுல கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த 100 வயசுல, அதாவது அந்த 100 வயசுல ஆண்டவர் அவனுக்கு பிள்ளையை கொடுக்கும் வரைக்கும் வேற வழி கிடையாது. அவன் பொறுமையா இருந்துதான் அந்த சிச்சுவேஷன்ல. ஆகரோடு பிரவேசித்து பிள்ளையை பெற்ற ட்ரை பண்ணா அது ஆபிரகாம் எடுத்த ஸ்டெப் கிடையாது, அது சாராள் எடுத்த ஸ்டெப். என்ன பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துல பொறுமையோடு தான் இருந்தான். தேவ தூதர்கள் இறங்கி வந்து ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆபிரகாம் சிரிக்கல, நகைக்கல. உள்ள இருந்த சாராள் தான் நகைச்சா. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவத்தில் விழுகல, ஏவாள் தான் விழுந்தா முதல்ல. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்கள் கூட சம்டைம்ஸ் பொறுமையா இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில எனக்கு தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசுறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி வாழ்ற மனிதர்கள்ல ஆண்களா பெண்களா யார் அதிக பொறுமைசாலிகள்? எத்தனை ஆண்கள் தெரியும் உங்களை சுற்று வட்டாரத்தில்? உங்க அப்பா அம்மாவில் ஆரம்பிச்சு நண்பர்கள் வரைக்கும், தெரிஞ்ச பொது மனிதர்கள் 3ஆம் நபர் வரைக்கும், பக்கத்துக்கார எல்லாருமே யார் அதிக பொறுமைசாலிகள்? ஆண்களா பெண்களா? யோசிச்சு பாருங்க. நான் பார்த்ததுல ஆண்கள் தான் நிறைய பொறுமைசாலிகள். பொறுமையா இருக்கிறாங்க. ஆமா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, சம்பளம் வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்க. அதே பெண்கள் வீட்டில் பாரு, பக்கத்து வீட்டில் அக்கா வந்துட்டு ஒரு நகை வாங்கியிருக்கிறாங்க. அந்த நகை டிசைன் சூப்பராக இருக்குங்க. ஏமா உனக்கு தான் நிறைய நகை இருக்கலாமா, இப்போ வாங்க வேணாமா, அப்புறம் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டீங்களே நீங்க வீட்டில். அந்த நகை வாங்குற வரைக்கும் பொறுமையா இருக்கிற ஆண்களுடைய பொறுமை இழக்கத்தக்கதாய் பெண்கள் பேசிடுவாங்க. பொறுமையா இருக்க முடியாது அவங்களால. இல்லாட்டி கொஞ்சம் டைம் தாம்மா, அடுத்த மாசம் வாங்கி தரமா, இல்ல ஒரு 2 மாசம் டைம் தாம்மா வாங்கி தரமா சொல்லி பாருங்க, சரின்றுவாங்க. ஆனா அடுத்த 2 மாசம் வீட்டில் ஓடுற ஒரே டாபிக் அந்த நகை வேணும். ரைட்டா? பொறுமை இல்லை. ஆபிரகாம் பொறுமையா இருந்தான். அது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாங்க. அப்படியே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36. எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கவனிச்சீங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப தேவ சித்தத்தை செஞ்சாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை தேவை. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பொறுமை ரொம்ப வேண்டியதா இருக்குது. நல்லா கவனிங்க. அவருடைய வருகை வரைக்கும் பொறுமையா இருங்க. அவருடைய வருகைக்காக பொறுமையா இருங்க. பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில பூர்ண கிரியை செய்கிறது. ஆமென். ஸோ பொறுமையோடு இருந்தால் நம்ம காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். ஸோ நம்ம நீ பார்த்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுடைய அழைப்பு, தேவன் நம்மளை பொறுமை இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். 1. 2வது, நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரம் வருகிறது நல்லது. அந்த உபத்திரம் வருகிற வேலையில நாம் நீடிய பொறுமையோடு இருப்போம். ரைட்டுங்களா? 2வது. 3வது, நாம் பொறுமையோடு கூட இருப்போம். ஆனால் நம் ராஜாக்களையும் கூட சம்மதிக்க பண்ணலாம். பூமியில காரியத்தை நாம் வாய்க்க பண்ணலாம். 3வது. 4வது, பொறுமையானது விசுவாசத்துல பொறுமையோடு கூட இருப்போமானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை நம்மளால் நிச்சயமாய் பெற முடியும்.
ராமன் சொல்லுவோமா? 4 காரியங்கள் பொறுமையை குறித்து இந்த நாளில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த காரியங்களை நாம் வாழ்க்கையில் செய்து முடிப்பதற்கு நாம் பொறுமையோடு இருப்போம். இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. எபிரேயர் 10:36 ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். கடைசியா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தை வாசி நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காண்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. எதுக்கு பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா இருந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பூமியில வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் டெஸ்டிங் தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். என்ன அழகா வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். ரைட்? பொறுமையை பத்தி வசனங்கள் எல்லாம் சொல்லுன்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா? ஆமா. இயேசுவே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளையும் பொறுமையா இருப்பதற்காகவே பொறுமையோடு ஓடுவதற்காக அழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், நம்ம இந்த வசனத்தின்படி காத்துக்கொண்டு இதன்படி வாழ்வோமானால் பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சொல்லுவோமா? அப்போ பொறுமை, நம்ம இங்க பார்த்த செய்தியின்படி நம்ம சகல காரியத்திலும் பொறுமையோடு கூட நம்ம காத்திருப்போமானால், பொறுமையை காத்துக்கொள்வோமானால், இல்லாட்டி இயேசுவை பற்றி சொல்லிய இந்த பொறுமை என்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், இந்த பூலோகத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம், கடைசி காலங்களில் வரக்கூடிய மிக பெரிதான ஆபத்துகள், சோதனைகள், இக்கட்டுகள், துன்பங்கள், டெஸ்டிங்ஸ், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் தாமே நம்மளை காத்துக்கொள்வார். நம்ம சொல்லுவோமா? இவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை. ஸோ பொறுமையா இருக்கிறது என்ன பாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு பொறுமையா இருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி பாஸ்டர் பொறுமையா இருக்கிறது அப்படின்னா, பொறுமையாயிரு, அப்படிதான் பொறுமையா இருக்கணும், வேற வழி கிடையாது. ஆமா, இப்படி பாஸ்டர் நான் பொறுமையா இருக்கிறது, என்னால ஒரு வேலை செய்ய இருக்கவே முடியல என்னால. ஆமா, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சும்மா இருக்கிறது இல்லை, ஒரு நம்பிக்கையோட கூட பொறுமையா இருப்பது. ராபேன் சொல்லுவோமா? ஜெபிக்கலாமா? கண்களை விட்டு நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கும் மன்மையின் தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சகல காரியத்திலும் நாங்கள் பொறுமையாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரங்களில் ஜெபிக்கும் பொழுதே, ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுதே ஆண்டவர் நாங்கள் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி தான் அப்பா ஜெபிக்கிறோம். அதுவே தெளிவாய் காண்பிக்கிறது நாங்கள் பொறுமையாக இல்லை அப்படின்றது. நீர் என்றைக்கு செய்வீர் என்பதை நாங்கள் அறியோம், ஆனாலும் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் செய்கிற நேரத்தையும் நாளிகையும், அதுபோலவே இந்த வருகையின் நாளையும் நாளிகையும் நாங்கள் அறியவில்லை அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க, இந்த பொறுமையானது எங்களோட வாழ்க்கையில் பூரண கிரியை செய்ய, ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு நாங்கள் பொறுமையானது பூரண கிரியை எங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் கிருபையை பாராட்டும் நான் ஜெபிக்கிறேன். பொறுமை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பொறுமை தாரும். அன்று அதிகமாய் பேசுகிறவர்களுக்கு கேட்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிற கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் பொறுமையுள்ளவராய் நீ பொறுமையோடு இந்த ஓட்டத்தில் ஓட ஆண்டவர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம் மாத்திரம் மகிமை போடட்டும். துதிக்கிற மகிமை எல்லாம் குறைக்க செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் எல்லா விதமான ஆறுதலும் ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் சகல விதமான பொறுமையும் நம்மோடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மரணதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.